ஹாய் ஹலோடா. ஐம் சாரிடா. நான் பண்ண ஒரு மிஸ்டேக்னால தான் என்னோடய சேனலே மாட்டிக்கிச்சு. நான் என்ன பண்ணேன்னா உங்கள் கமெண்ட் ரொம்ப பிடிச்சனால அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டேன்டா. என்னோடய ஐடியை நான் ஷேடோ பண்ணி தான் போட்டேன். ஆனால் அதில் ஒரு ஃபேன் தான்டா லெஸ்ட் ஆப்ஷன் போட்டிருந்தாங்க. அதில் நான் ஒழுங்காக பார்க்காம விட்டேன். என்னோடய சிஸ்டர் ஆல்ரெடி என்னோடய ஐடி சொல்லுன்னு சொன்னா. நான் சொல்ல முடியாது சொன்னேன். ஆனால் நான் ஸ்டேட்டஸ் போடுறது பார்த்து அதில் அந்த லெஸ்ட் அப்சஷன் போட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிட்டா. அதில் என்னோடய ஐடி வந்துருச்சு. என்கிட்ட காட்டணும்னு அவ்வளோதான். எனக்கு கை காலெலாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. த்ரோட்லாம் ஒரு மாதிரி பெயின் ஆகி துப்பவும் முடியலை, முழுங்கவும் முடியலை. ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. ரொம்ப பயமாயிடுச்சு. எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும். ஆனால் அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளை பார்க்கல ஒரு மாதிரி இருக்கும்ல. அதுவும் நான் ரீசெண்டாக போட்டேன்லடா ஜேகேயோட வீடியோ. அதுடா என்னால் சத்தியமாக முடியல. அதான் போஸ்ட்டு வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுவோம், சேனலை வேணான்ட்டு முடிவெல்லாம் எடுத்துட்டேன். சரி போகிறது போகிறோம், அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லிட்டாது போகலாம். ஆல்ரெடி பாதி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் ஜிமின் பாட்டில். அதான் என்னால் அகைன் அதை ரெக்கார்ட் பண்ணவே முடியல. அதான் ஸ்டாப் பண்ணி வீடியோ வராதுன்னு சொன்னேன்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப விரும்பி ரொம்ப லவ் பண்ணி இந்த சேனலை ஓப்பன் பண்ணேன். ஆனால் இதுக்கு மெயின் ரீசன் ஆனது அந்த ஒரு எஃப்எஃப்காண்டி. அதை நான் இன்னும் உங்களுக்காண்டி இந்த சேனலை நான் போடவே இல்லைடா. நான் எதுக்காண்டி இந்த சேனல் ஓப்பன் பண்ணதே அந்த எஃப்எஃப்காண்டி தான். அதை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணையிலேயே நான் அதுதான் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நேற்று கூட தமிழில் தான்டா எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு மரண சம்பவம் வரும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் நேற்று நைட்டு போஸ்ட் போடையில் அவ்வளோ லவ் கொடுத்தீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்க்கல எனக்கு ரொம்ப டீயர்ஸே வந்துருச்சு. ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப பேசிக்கிட்டே போகிறேன்ல. உங்கள்கிட்ட நிறையா சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. பட் இது எஃப்எஃப் நீங்கள் ரொம்ப லவ் பண்ண எஃப்எஃப்பில் இது ஒன் ஷாட் ப்ளீஸ் ஆர்மி. இதுக்கு நேம் ஏதாவது செலக்ட் பண்ணி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கடா. அதுவே வச்சிடலாம். இல்லாட்டி இப்படி வைக்கலாமாடா, ராத்திரி 10 மணிக்கு மரண சம்பவம் எப்படி வைக்கலாமா டைட்டில். அப்புறம் மை க்யூட் லவ்வர்ஸ், அவங்க கமெண்டை பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளவுக்கு நம்ம அவங்கள கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்ட்டு. நிறையா பேர் எமோஷ்னலாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் 2 பேருடா பியாவா என்னன்னு தெரில, அவங்களோட லைஃப்பில் இருந்ததெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நீ தான் யங் பைத்தியம் எனக்கு அடிக்கடி டெக்ஸ்ட் பண்ணுற. அப்புறம் ரேகா பைத்தியம் உங்களெல்லாம் நான் விட்டு போக மாட்டேன். அப்புறம் ஏன் போனீங்க அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன பண்ணுறது, எனக்கும் கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். துர்கா நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சாரிடா. இதுக்கப்புறம் நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டேன். ஓகேடா, ஒன் ஷாட்டுக்குள்ளே போகலாம். ஐயோ இது எஃப்எப்பா என்னன்னு எனக்கே தெரில. போன பாட்டில் இருந்து அப்படியே பார்க்கலாம். நம்ம சமம் தான்டா. இந்த கொடுமையெல்லாம் என்னால் பார்க்க முடியலன்னு வெளியில் போயிருப்பான். போனவன் அகைன் பத்திரி அடிச்சு வந்திருப்பான். அழங்க பார்த்தாண்டா டே பச்சா பாருடா அப்படின்ட்டு இருப்பான். அவனும் ஒன்றுமே புரியாத மாதிரி தான்டா இருப்பான். அந்த சைடு நீங்கள் தான் வர்றீங்க. அந்த ரூமை கிராஸ் பண்ண போய்ட்டு அந்த ரூமுக்குள்ளே பார்க்குறீங்க. பார்த்தா தயாங்க ஒரு பொண்ணும் பார்த்துட்டு கிராஸ் பண்ணி தான்டா பிரின்சிபல் ரூமுக்கும் போயிருப்பீங்க. இதை தயாங்க பார்த்துட்டு ஷாக்காக இருப்பான். அது நீங்கள் தான் அப்படின்ட்டு அவள் ஹிப்லேருந்து கையெடுத்து தான்டா வெளில வந்திருப்பான். நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு பார்த்துருப்பான். பார்த்தா நீங்கள் பிரின்சிபல் ரூமுக்குள்ளே போகிறீங்க. அப்போ கூட சாமம் டே மச்சான் அக்காடா அப்படின்னு இருப்பான். அதோட நான் ஸ்டாப் பண்ணியிருப்பா. அதில் வந்து கண்டினியூடா டே மச்சான் அக்கா இதுக்கிட்ட இங்கே வந்திருக்காங்க. தயாங்க செம்ம கோவம் வருது, கொள்ளவரே ஆகுறான். நம்ம ஜானும் விஷ்ணுவும் தான்டா வெளில வர்றாங்க. அவங்களும் இதை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். எல்லாம் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்கடா. அப்போ தயாங் வெளியில் போயிருப்பான். அதனால எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டாளுங்கடா. ஹேலி இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பான், ஏன்னா தயாங் பேசினனால. அது மட்டும் இல்லைடா, தான் லவ் பண்ண பையன் கூட டான்ஸ் பண்ணுறது எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது. அதுவும் ஒன் சைடாக லவ் பண்ணுற ஹேலி. 2 நிமிட் ஆகுதுடா. என்னமோ வெளியில் என்னமோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. பின்னாடி திரும்பி பார்க்குறா. என்னாச்சு, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாடா ஹேலி. அவங்களும் ப்ராக்டிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஹேலினால தான் இருக்க முடியல. ஏன்னா வெளில சவுண்டு பயங்கரமாக கேட்குது. அதுவும் தயாங் சவுண்டு தான். அவளும் வெளியில் வர்றாடா. பார்த்தா தயாங்க தான் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. டே மச்சான் தயாங்க வேணாண்டா, டே காலேஜ்டா, டே ப்ளீஸ்டா, எதா இருந்தாலும் வெளில பார்த்துக்கலாம் மச்சான், ப்ளீஸ் மச்சான், டே எங்கள் அம்மாவில் கையை விட்டுடா. டே மச்சான் சொல்கிறத கேளு மச்சான்.
ஜான் தான்டா எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுறான். ஆனால் தயாங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஹேலிக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்கா. ஆனால் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் தயாங் செம்ம கோவமா இருக்கான்னு மட்டும் தெரியுது அவளுக்கு. ஜான், உனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது மச்சான். அவ என்னோட என்னோட மச்சான், அதை எப்படா சொல்லுவேன்? அவ்வளோ டியோஸோட அழுகுறான். டேய் மச்சான், உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் வேணாம் மச்சான். அக்கா எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. எதா இருந்தாலும் காலேஜுக்கு வெளில பாத்துக்கலாம் மச்சான். அம்மாவுக்குலாம் தெரிஞ்சா அவ்வளவுதான். என் அம்மா சொன்ன ஒரு வாரத்துக்கு தான் மச்சான் இவ இன்னும் உயிரா இருக்கா. இல்ல, அவ பண்ணதுக்கு அன்னைக்கு அவளை நான் வெட்டி போட்டிருப்பேன் மச்சான். இவ்வளவு நாள் நான் பார்க்காம இருந்தேன், அதனால சும்மா விட்டேன் மச்சான். ஆனா இன்னைக்கு இவளை பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் அவளை அம்மா விட மாட்டேன். ஏன் விட மச்சான்? இவளை கொண்டாதான் மச்சான் என் ஆத்திர கோபம் எல்லாம் அடங்கும். நான் அன்னைக்கே சொன்னேன் மச்சான், பண்ணது தப்பு தான், அவனை லவ் பண்றேன்டி, எதுவும் பண்ணிடாதடின்னு சொன்னேன். அப்படி தெரிஞ்சு அவ அவ்வளோ டியூஸோட அழுகுறான் தெரியுமா மச்சான். என்ன பண்ணாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. இது காலேஜ் மச்சான். அது மட்டும் இல்லை மச்சான், உனக்கு கல்யாணம் ஆனது காலேஜுக்கு தெரியாதுடா. இப்போ மட்டும் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணா அவ்வளோதான்டா. வேணாம் மச்சான், எதா இருந்தாலும் பொறுமையா பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை மச்சான், அக்கா எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. நீ பாட்டில் லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத மச்சான், பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத மச்சான். ஏய், அவ எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அவ அன்னைக்கே சொன்னா மச்சான், நான் அவளோட சின்ன பையனா. அது மட்டும் இல்லாம நம்ம சாம்பமும் உன்னை பார்க்குறான். ஏன்னா தெரியும்லடா, தயங்க உங்க கூட இன்டிமேட்டாக இருந்தது. பட் அதெல்லாம் இன்னும் ஜானுக்கும் விஷ்ணுக்கும் தெரியாது. எனக்கு பிடிக்கலையா மச்சான்? இப்போ கூட எதுக்கு வந்திருப்பா தெரியுமா? இன்விடேஷன் கூட கொடுக்க வந்திருப்பா மச்சான். அக்கேன் எவனையாவது கல்யாணம் பண்ண, ஏன் அந்த ஜெஃபரை கூட கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி இன்விடேஷன் கொடுக்க வந்திருப்பாடா. அன்னைக்கு அவன் அப்போ என் வீட்டுக்கு வந்தான் மச்சான். என்ன தெரியுமா, அவளுக்கு எனக்கு பிடிக்கலையா. அவனை விட நான் சின்ன பையனா இருக்கேனா, என் கூடலாம் அவன் வாழ முடியாதா மச்சான். அதான் டிவோர்ஸ்ல சைன் போட்டு என் வீட்டுக்கு அவன் அப்பா வந்தான். ஆனா நான் சொல்லிட்டேன் மச்சான், சைன் போடவே மாட்டேன். கடைசி வரைக்கும் அவன் என் கூட தான் வாழணும் அப்படின்னு. அப்படி இருந்தும் அவ எதுக்கு மச்சான் இங்க வந்தா? அவ ஏதோ காரணத்துக்கு தான் மச்சான் வந்திருக்கா. அவளை சும்மா விட மாட்டேன் மச்சான். அவளை நிம்மதியாக வாழ விட மாட்டேன். நான் எப்படி நிம்மதி இல்லாம தரணும், அதை விட அதிகமா அனுபவிக்கணும். அதை அப்ப பார்க்கணும் மச்சான். கொலை பெரியோட சொல்லிக்கிட்டு இருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இங்கே ஹாலி இங்கே தூரத்துல இருந்து பார்க்குறான். தயங்க ஃபேஸ் அவ்வளோ ஒரு கோபமா, அவ்வளோ ஒரு ரெட்டா, கண்ணை கலங்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். தயாங்க என்னாச்சு அப்படின்ட்டு அந்த சைட்ல நின்று பாக்குறா. டே மச்சான், உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. ஆனா இது காலேஜ்டா. பிரின்சிபலுக்குலாம் தெரிஞ்சா அவ்வளவுதான் மச்சான். அவரு நினைச்சிருக்காரு உங்க அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் தான் மேரேஜ் ஆயிருக்குன்னு நினைச்சிருக்காரு. ஆனா நீ இப்ப போய் ஏதாவது குழப்பத்தை பண்ணிடாதடா. ஓ மச்சான், ஆமல்ல, இந்த போறேன்டா, இப்பவே அந்த ஆளை அசிங்கப்படுத்த போறேன்டா அப்படின்னு அவங்க கையெல்லாம் எடுத்து உள்ள போ மச்சான். ஆல்ரெடி ப்ராக்டிக்ஸ் இருக்குடா, இன்னும் 5 days தான் இருக்கு. டீ உனக்கு புரியலையாடா? என் பொண்டாட்டிடா. உனக்கே தெரியும் மச்சான் என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம டா, என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு அவங்க கையெல்லாம் எடுத்து விட்டு போறா. டே மச்சான் நில்லுடா, டே வேணாண்டா அப்படின்னு கத்துறாங்க. தயாங் கேட்கலடா. சாமான் வந்தான்டா, தயாங் போறதே பாக்குறான். அவனுக்கு நல்லா புரியுது இதுக்கு மேல அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு. தலையிலே கை வச்சுட்டான். நம்ம ஜான்லாம் அவ்வளவுதான். தயாங் போறதே பாத்துக்கிட்டு இருக்கான். விஷ்ணு தான்டா. டேய் இப்ப என்னடா பண்றது? டேய் தெரிலடா. டேய் மச்சான், ஜானு என்னடா இவன் எப்படி பண்றான்? உள்ள ப்ரொஃபசர் இல்லாம பிரின்சிபல் இருக்காங்க மச்சான். இவன் வாட்டில ஏதாவது பண்ண போறான்டா. தோணு மச்சான், நீ என்ன பண்றேன்னா இன்னைக்கு ப்ராக்டிக்ஸ் அவ்வளவுதான் அப்படின்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க கிளாஸ்க்கு அனுப்பிடு. என்ன மச்சான்? டேய் தோணு, இன்னைக்கு அவன் கண்டிப்பா வரமாட்டான்டா. சொல்றதை மட்டும் பண்ணு. அவன் பின்னாடி போறான், அவன் ஏதாவது பண்ண போறான். சரி ஜானு நீ போடா அப்படின்னு தான்டா நம்ம ரம்பமானும் உள்ள போறான். இதை ஹேலி பார்த்துட்டு அவ்வளோ நார்மலா உள்ள போய் நின்றுக்கிறா. ஏமா பிள்ளைகளா, இன்னைக்கு ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்பலாம், அவங்க கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சாமானும் சொல்றான். சீனியர், ஆனா தயாங் சீனியர் வரல. அவரு சொன்னா தானே நாங்க போகணும், இல்லாட்டி எங்களை திட்டுவாரு. அவன் தாமா சொல்லி விட்டான். இப்ப கொஞ்சம் அவன் பிஸியா இருக்கான், நீங்க போங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். ஹேலி தான்டா நம்ம சாமான் பக்கத்துல வந்து, தோணு என்னாச்சு? தயாங் எங்க? அவர் கோமா போனாரு. இங்க பாரு ஹேலி, எங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. நீ போ, உன்னோட கிளாஸ்க்கு போ, நாங்க வருவோம். அவளும் கிளம்புறா. ஏய் அப்புறம் ஆலி, அவளும் திரும்புறா. ஏய் மறந்துடாம தயாங்கோட பேக்கு எல்லாம் எடுத்துட்டு போயிரு.
அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அவளும் சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு தான்டா தயங்கோட பேக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறான். ஏன்னா இவங்க 3 பேரும் தான்டா உன்னால் ஒரு ஆளாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு நீ வேணா ஒரு 2 மெம்பர்ஸை எடுத்து கூப்பிட்டுக்க அப்படின்ட்டு இருப்பாரு பிரின்ஸிபல். அதனால இவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருப்பான்டா. அதனால இவங்க பேக் பூரா அவங்களோட கிளாஸில் இருக்கு. இந்த சைடு தயாங் தான்டா பிரின்ஸிபல் டோர்கிட்ட நிற்கிறான். நாக் பண்ணுறான்டா. அவ்வளோ கோவத்தோடு நாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ள ப்ரொஃபஸர் தான்டா. யாரு அப்படின்னு நாக்கா ஒரு சவுண்ட் கேட்குது. இஸ்காமேன். அந்த டோரை டம்முன்னு தான்டா ஓப்பன் பண்ணுறான். இந்த சவுண்டு கேட்டு நீங்களே ஒரு மாதிரி பயந்துட்டீங்க. உங்கள் அப்பா நீங்கள் பிரின்சிபல் தான்டா டோரை பார்க்குறாங்க. ஏன்னா தயாங்க நிற்கிறான். அவன் கண்ணும் அவ்வளோ ரெட்டாக இருக்கு. பிரின்சிபலை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் அப்பா தயாங்க பார்த்துட்டு உங்களை பார்க்குறாங்க. ஏன்னா அவன் கொள்ள வெறியோட உங்களை தான் பார்க்குறான். உங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியுது. பிரின்சிபல் தான்டா. என்னாச்சு தயாங்? சாரி சார் அது அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு பிரின்சிபலை பார்க்குறான். எனி ப்ராப்ளமா தயாங்? ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்ன? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சே. எல்லாம் ஓகே தானே தயாங்? எல்லாம் ஓகே தான் சார். உங்களை பார்க்குறான். உங்கள் அப்பா தான்டா உங்கள் ஹேண்டை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறாரு. பிரின்சிபல் தான்டா தயாங்க பார்த்து 5 நிமிட்ஸ் அப்படின்றாரு. அவனும் ஒரு மாதிரி தலையாட்டுறான். சைடில் போய் நின்றுட்டு உங்களை தான்டா பார்த்துக்கிட்டு இருக்கான். பிரின்சிபல் தான்டா உங்கள் ஃபைலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் அப்பா பார்த்தாண்டா அர்ஜுன் படித்த காலேஜில் தான் உங்கள் பொண்ணு படிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு உங்கள் அப்பா பார்த்து கேட்குறாங்க. இந்த அர்ஜுன்ற நேம் உங்களுக்கு உங்கள் காலேஜ் டேஸ் ஞாபகம் வருதுடா. நீங்கள் தேர்ட் இயர் போயிருப்பீங்க. அப்போது ஒரு பையன்தான்டா தேர்ட் இயரில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். அந்த கிளாஸில் உள்ள என்ட்ராகையிலேயே உங்களை தான் பார்த்துருப்பான். உங்களை பார்த்து தான் அது தேர்ட் இயர் கிளாஸ் அப்படின்னு கேட்டிருப்பான். நீங்களும் ஆமாம் சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு சைடு பெஞ்சில் தான்டா அவனோட பேக் வச்சுட்டு உட்காந்துருப்பான். நீங்கள் அவனை சைடில் பார்க்குறீங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமாகவே இருக்கான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. ஏய் ஒயன் பையன் செம்மையாக இருக்காண்டி. ஏய் வாயை மூடி. புது ஸ்டூடெண்ட்ஸ் போல் வந்த அன்னைக்கு உங்கள் வேலையை கட்டாத நீங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ப்ரொஃபஸரும் இப்போ தாண்டா உள்ளே என்ட்ராகிறாரு. நீங்கள் எல்லாமே ஒருத்தண்ட விஷ் பண்ணுறீங்க. அப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸு கேட்டிருப்பாரு. ஏன்னா அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அர்ஜுன் தாண்டா எந்திரிச்சு நிற்கிறான். சார் என்னோட பேர் அர்ஜுன் அப்படின்னு இருப்பான். அவனை பற்றி இன்ட்ரோ கொடுத்துருப்பான். ஏன்னா அவன் ரொம்ப ப்ரில்லியன்ட்டா செம்மையாக படிப்பான். ஸ்போர்ட்ஸில் டாப்பாக இருப்பான்டா. அவன் யூஎஸில் படிச்சிருப்பான். இப்போ அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஸ்னால அவன் யூஎஸில் ஃபைனல் இங்கே முடிக்க வந்திருப்பான். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே அவனை தான் பார்க்குறாங்க. என்ன யூஎஸ்ல இருந்து நம்ம காலேஜுக்கா அப்படின்னு தான்டா எல்லாம் வாயை பிளந்து பார்க்குறாங்க. விட்டு கேர்ள்ஸை சொல்லவே வேணாம். அவளுக்கெல்லாம் வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாளுங்க. என்ன ஃபாரின் பையனா அப்படின்னு. ஐயோ என் பாருடி. நான் பார்க்கலே நினச்சேன் என்னடா இவன் இவ்வளோ அழகா இருக்கானே அப்படின்னு. அம்மா சொல்லக்கூடாதுடி. ஃபாரின் ஃபாரின் தாண்டி. வாயை மூடுடி. ஓகே அர்ஜுன் அப்படின்னு தான்டா அவனும் சீட் பண்ணிக்கிறான். இப்படியே கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. எல்லா கூடயும் அர்ஜுன் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். அவங்க கூட அப்பப்போ ஏதாவது லேட்டாக தானே வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். அதனால நீங்கள் கொஞ்சம் நல்லாவே படிப்பீங்க தான். அதாவது செகண்ட் லீடில் இந்த மாதிரி இருப்பீங்கடா. ஃபர்ஸ்ட் லீடில் இருக்க ஒரு பையன் தான். அவன் இவனுக்கு போட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு அவன் எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டான். அதனால நீங்கள் தான்டா உங்களுடைய நோட்ஸு எதாக இருந்தாலும் கொடுக்க சொல்லியிருப்பாரு சார். அவனை கொடுக்க சொல்லியிருப்பாங்க. பட் அவன் இல்லை நான் நோட் பண்ணல அப்படி இப்படின்ட்டு இருந்திருப்பான். அதனால உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. நீங்கள் தாண்டா கொடுக்குறீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே நீங்கள் காலேஜ் வர போக அப்படிலாம் இருக்குடா. அதாவது நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சிருப்பீங்க. காலேஜ் பக்கத்துலேயே தான்டா ஹாஸ்டல் இருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டிலேருந்து வரதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கனால நீங்கள் உங்கள் அப்பாட்ட சொல்லியிருப்பீங்க. அப்பா நான் காலேஜ்லேருந்து ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள கன்சல்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட் இருக்குப்பா அதனால் டெய்லி போயிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவங்களும் ஓகே சொல்லியிருப்பாங்கடா. ஏதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் எதுக்காக இருந்தாலும் உங்கள் அம்மா தான் வந்திருப்பாங்க. ஏன்னா உங்கள் அப்பாவும் ப்ரொஃபஸர்டா. அவரோட காலேஜுக்கும் போகணும்ல. அதனால எந்த மீட்டிங்காக இருந்தாலும் உங்கள் அம்மா தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. எப்படியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக படிக்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறதாண்டா ஜெஃபர் உங்களை அவர் சீனியர்னால உங்களை லவ் பண்ணி அந்த மாதிரிலாம் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ அவர் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் நல்லா ஜாலியாக நார்மலாக இருக்கீங்க. ஏன்னா அவங்க உங்கள் ரிலேட்டிவ்னால கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்துருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த எந்த பயமும் இல்லை. ஏன்னா ஜெஃபர் தான்டா என் மாமா பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு யாராவது ப்ரப்போஸ் அது இதுன்னு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணியிருப்பான். அங்கே இருக்கிற பாய்ஸை எல்லாம் கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க. ஜெஃபர் நான் உன்னை ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஆனால் அவர் தான் ப்ளீஸ் நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. எனக்கு கடுப்பாக இருக்கும். எப்படா அந்த காலேஜ் விட்டு போவான் அப்படிலாம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ போயிட்டாரு. அதனால நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்கடா. இப்படியே டேஸ்லாம் போகுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான்டா. அர்ஜுன் பார்ப்பாரு. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்க. க்யூட்டாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. காலேஜில் சின்ன சின்ன குறும்பெல்லாம் வேலை பார்ப்பீங்கடா. அதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப ரசிப்பார். அந்த காலேஜில் உங்களை நிறைய பேர் லவ் பண்ணுவாங்கடா.
அப்போ உங்களுடைய கிளாஸ்லேயே ஒரு பர்சன் உங்களை லவ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் ஒரு ஃபேஸ்லேயே ஒரு மாதிரி லவ் பண்ணியிருப்பீங்க. இந்த தடவை என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதாவது கிரீன் கார்டு ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருந்தால் உனக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு இருப்பீங்க. அந்த பர்சன் தான்டா அர்ஜுன் உங்களை பார்த்து ரசிக்கிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஏன்னா அர்ஜுன் ஒருவேளை உங்களை லவ் பண்ணுறானா அப்படின்ட்டு. இப்படியே காலேஜ் முடிச்சு தான்டா நீங்கள் உங்கள் ஹாஸ்டலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டீங்க. அர்ஜுன் தான்டா அவனும் காலேஜ் முடிச்சு தான்டா அவனோட காரில் போய்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு 4-5 பசங்க தான்டா சைக்கிளில் போய்கிட்டு இருக்காங்க. ஷார்ட்கட்டில் வந்து நம்ம அர்ஜுனுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க சைக்கிளை. அவரும் ஒரு மாதிரி சடன் பிரேக் போடுறாரு. பார்க்குறாரு, இவங்க எதுக்கு நம்ம கார் முன்னாடி நிற்கிறாங்க? ஏன்னா அர்ஜுனுக்கும் பிடிக்காதுடா. இவங்க சரியான பொறிக்கி மாதிரி பொண்ணுங்களெல்லாம் ஒரு மாதிரி வம்பிழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் டோரை தான்டா ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிட்டு, ஏய் என்னடா எதுக்குடா இப்போ முன்னாடி வந்து நிற்கிறீங்க? ஓ எதுக்கா? ஃபாரின் குழந்தை, உன்னோட வேலை என்னதுக்கு வந்தியோ அதை மட்டும் பார்த்துட்டு பொத்திக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்த்த உனக்கு அவ்வளோதான். ஏய் மச்சான், இவன் அப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டான்டா. இவன் மூஞ்சிலே பஞ்ச் விட்றா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களா. பஞ்ச் விடுவீங்களா? எங்கே விடு. இங்கே பாரு குழந்த, போயிரு, மூஞ்சிலாம் அடிச்சு உடச்சிருவேன். ஏதோ எங்கள் ஊருக்கு நீ படிக்க வந்திருக்கியே அப்படின்ட்டு பொறுமையாக விட்டா யாழவே ரூட்டு விடுற. என்னடா இன்னொரு தடவை யாழை பார்த்த அவ்வளோதான், இந்த காலேஜ்லேயே உன்னை படிக்க விடாத அளவுக்கு செஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் தாண்டா என்னடா பண்ணுவீங்க? ஆமாம், நான் யாரை ரூட்டு விடுறேன்னு என் காருக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஒயன்றா ஒயன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவளை பார்த்தாவே அடிச்சு மூஞ்சி உடைக்கிறவன். ஆனால் நீ ரசிக்கிறேல, இன்னொரு தடவை ஒயனை பார்க்குறவளை வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளோதான்டா. ஓ இப்போ தான் தெரியுது. அப்படி தாண்டா பார்ப்பேன். நாளைக்கே பாரு, அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். அப்புறம் உன்னால என்ன பிடுங்க முடியும்ட்டு அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், அவனுக்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு. என்னது அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவியா அப்படின்னு நான் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் பண்ணுறான். அர்ஜுனுக்கு லிப்லேயே பிளட் வருது. அம்மா கோவப்படுறான். ஏன்னா ஆல்ரெடி அவன் ஃபாரின்ல ஒரு பாக்ஸராகவும் ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருப்பான், ஜிம்முக்கெல்லாம் போயிருப்பான். ஆப்போசிட்டில் இருக்கிறவனும் அடிக்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் தாண்டா அடிக்கிறாங்க. ஆனால் அர்ஜுன் தாண்டா அவங்கள போட்டு செம்மையாக பொழக்கிறான். அவங்க எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. ஒருத்தனுக்கு கையில் காயில் மூஞ்சிலெல்லாம் காயமாக இருக்கு. இன்னொரு தடவை என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு அவ்வளோதான்டா. என்ன சொன்னா? ஓஎன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? முன்னாடியே நாளைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணல, என் பேர் அர்ஜுன் இல்லைடா அப்படின்னு தான் அவன் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். இல்லை கிடக்குறவங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. டே மச்சான், எப்படி அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன்டா. நான் மச்சான், அவன் நல்லா அடிச்சிட்டான், பாடி பில்டராக இருப்பானாடா. அப்போ அவன் முறை தான் ஏன் ஆஃப் ஆயிடுறான். அவங்க அந்த சைக்கிளை தூக்க முடியாமல் தூக்கிட்டு தான்டா அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் தான்டா காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஓயன் என்னடி அவன் பின்னாடியே ஒருத்தர் சுற்றுவான்ல, அவனோட கேங்கெல்லாம் பாடி மூஞ்சி மோரெலாம் உடஞ்சி வந்திருக்கு. பையனும் பார்க்குறா. தெரியலையே, ஆனால் இன்னைக்கு என்னை பார்க்குற விதமே சரியில்லையே. என்ன எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே பார்ப்பான், ஆனால் என்னடி இப்போ என்னை முறைச்சிட்டு பார்க்குறான். ஐயோ அப்பா, ஏதோ இன்னைக்கு நம்ம பக்கத்தில் வரல, அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு தான்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க. உங்கள் சீட்டில் உங்கள் பேக் வச்சுட்டு தான்டா உட்காந்துருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்குள்ள டெஸ்ட்டை தான்டா நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓயன் அதை படிச்சுட்டியாடி? நான் தான் ஹாஸ்டல்லே உனக்கு சொல்லி கொடுத்தேன்ல. நீ சொல்லி கொடுத்த அப்போ ஞாபகம் இருந்துச்சு, இப்போ பயமாக இருக்குடி. நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ண அப்படின்னு தான் நீங்களும் சொல்கிறீங்க. இருந்தாலும் ஓயன் எனக்கு காட்டிடு ப்ளீஸ் டி. சரி. ஐயோ, அந்த மேம் வேறு நம்மளை சும்மாவே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நான் உனக்கு சொல்லி கொடுத்த அன்னைக்கு ஒரு நாள் மாட்டிக்கிட்டேன். அகேன் எனக்கு பண்ணிடாதடி. அன்னைக்கு மாதிரி ஒன்று மாட்டி விடலாம் மாட்டேன்டி. மேம் பார்க்காத போது நான் கேட்குறேன் அப்படின்னு தான்டா அவளும் சொல்கிறா அவங்ககிட்ட. நீங்களும் சரி ஏதோ பண்ணு அப்படின்னு தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தான்டா அர்ஜுன் உள்ளே வர்றான். அவன் பேக்கை சீட்டில் வச்சுட்டு அவனும் உட்காந்துருக்கான்டா. பார்த்துட்டு உங்களை தான் பார்க்குறான். தான் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த கேங் வருதுடா, மூஞ்சி மோரெல்லாம் உடஞ்ச கேங். அவங்களும் வந்து பின்னாடி தான் உட்காடுறாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அவங்க தான்டா உங்களையும் பார்க்குறாங்க, அர்ஜுனும் பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அர்ஜுன் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு செம்ம கோவம் வருது. அர்ஜுன் பின்னாடி திரும்பி அவங்க நக்கலாக பார்த்து சிரிக்கிறான். கண்ணாலேயே ப்ரப்போஸ் பண்ணவனு கொன்றுவண்டா அப்படின்னு மிரட்டுறான். அர்ஜுன் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக பார்த்து சிரிச்சுட்டு தான்டா அவன் சீட்லேருந்து எந்திரிக்கிறான். டைமை பார்க்குறான்.
ப்ரொஃபஸர் வரத்துக்கு இன்னும் 15 நிமிட் இருக்கு. அவன் பேக்ல இருந்து தான்டா ஒரு கிஃப்ட்டும் ஒரு ஃப்ளவர் அதாவது ரோஸ் எடுக்கிறான். அது அவனும் பார்க்குறான், அவனோட கேங்கும் பார்க்குது. டேய் மச்சான் பாரா, அவன் சொன்ன மாதிரியே ப்ரப்போஸ் பண்ண போறான்டா. அவங்களும் எந்திரிச்சு தான்டா நிற்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். உங்க பின்னாடி உட்காந்து இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் அர்ஜுன் கையில ரோஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். என்ன கிளாஸே ஒரு மாதிரி சைலண்டாக இருக்கு. மேம் எதுவும் வந்துட்டாங்களா அப்படின்னுடா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவளுகளும் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாளுங்க. இந்த மாதிரி என்ன சைலண்டாக இருக்கு அப்படின்ட்டு அவளும் ஹெட்டை தூக்கி பார்க்குறாளுங்க. முன்னாடி அர்ஜுன், பின்னாடி பூரா அர்ஜுனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுன் இங்கே நிற்கிறான். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி என்னத்தை ஒளிச்சு வச்சிருக்கான். ஒயன், நீங்கள் சின்சியராக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அர்ஜுன் உங்களை தான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியுது. ஒயன் என்னடி ஒயன், அர்ஜுன் உன்னை கூப்பிட்றான்டி. நீங்கள் சைடில் பார்க்குறீங்க. அவன் இல்லை. உனக்கு முன்னாடி நிற்கிறான் பாருடி. எனக்கு முன்னாடியா அப்படின்னு இப்போ தாண்டா உங்கள் ஹெட்டை தூக்கி பார்க்குறீங்க. பார்த்தா அவன் சிரிச்சுக்கிட்டு உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு செம்ம கோவம் வருது. அவ தாண்டா 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒயன், நீங்களும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட பார்க்குறீங்க. என்ன அர்ஜுன்? அர்ஜுன் ஒரு மாதிரி உங்களே பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கான். நீங்களும் எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிற ஒரு மாதிரி நர்வஸாகவும் இருக்கான். என்ன அர்ஜுன் சொல்லு. அது ஒயன் பின்னாடி அவங்கள பார்க்குறான், பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான்டா. உங்களுக்கும் அவனுக்கும் நடுவில் ஒரு பெஞ்ச் இருக்கு. உங்கள் கண்ணை பார்க்குறான். நீங்களும் அவனை தான் பார்க்குறீங்க. அவன் ஹெட்டை ஒரு மாதிரி டவுன் பண்ணி தான் ஐ லவ் யூ ஒயன்னு சொல்லிட்டு தான்டா உங்கள் முன்னாடி ரோஸ் நீட்டுறான். முன்னாடி வந்தவங்களாம் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஒரு மாதிரி ஷாக்கு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்க்கு தான்டா உங்களுக்கு இதயமே உடஞ்சிருச்சு. ஏன்னா அர்ஜுன் நிறைய பேத்துக்கு ஒரு மாதிரி க்ரஷ்ஷாக இருந்திருப்பான். உங்கள் பக்கத்துக்கு க்ளோஸாக கிட்ட வரான். ஐ லவ் யூ டி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸில் கிடக்கிற முடி எடுத்து இயர்ஸ் பின்னாடி போடுறான். அவனையே பார்க்குறீங்க. இப்போ உங்க மேம் ப்ரொஃபஸர் தான்டா. அவங்க ஃபோன் பேசிக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த விண்டோஸ் தான்டா அர்ஜுன் பார்க்குறான். ஏன்னா அந்த சவுண்டு கேட்டிருக்கும். ஏன்னா உங்கள் கிளாஸே ஒரு மாதிரி சைலண்டாக இருக்குது. மேம் சவுண்டு கேட்டோன்னு தான்டா அவன் கையில் இருந்த ரோஸ் எடுத்து உங்கள் கையில் வச்சுட்டு அவன் கிஃப்ட்டை எடுத்து உங்கள் கையில் வச்சுட்டு ஐ லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்ட்டு அவனோட சீட்டில் போய் உட்காந்துக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு. உங்கள் ஃப்ரெண்டு என்னடி ரோஸு கொடுத்துட்டு போயிட்டான், நீ வாங்கி அமைதியாக இருக்க, மேம் வேறு வந்துட்டாங்க, அது கையிலே வச்சிருக்காம பேக்கில் போட்டு தொலை. உங்கள் ஷோல்டர் போட்டு உழுக்குறா. லூஸு, மேம் வந்துட்டாங்க. இல்லை டோரை பார்க்குறீங்க, இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. உங்கள் கையை பார்க்குறீங்க, பார்த்தா ரோஸு கிஃப்ட் இருக்குது. வேமா தான்டா உங்கள் பெஞ்சுக்குள்ளே வச்சிடுறீங்க. ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஏற்று கொட்டுது. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட்டுக்கெலாம் ரெடியா அப்படின்றாங்க. நீங்களாம் அமைதியாக இருக்கீங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்காங்க. என்னாச்சு, எல்லாம் படிக்கல என்ன அப்படி சைலண்டாக இருக்கீங்க? அர்ஜுன் தான்டா உங்களை பார்த்துட்டு இல்லை மேம் எல்லாம் படிச்சிட்டாங்க அதான் அமைதியாக இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. நீங்கள் அர்ஜுன் வாய்ஸு கேட்டு தான் சைடில் திரும்பி அர்ஜுனை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி கீழே குனிஞ்சுக்கிறீங்க. இப்படியே டைம் ஆகுது. டெஸ்ட்டுக்கும் நீங்கள் எழுதுறீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே அர்ஜுன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், என்ன லவ் பண்ணுறானா அப்படின்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துட்டே போகுது. உங்களால் டெஸ்ட்டை அட்டன் பண்ணவே முடியல. பின்னாடி வேற உங்கள் ஃப்ரெண்டு உங்களை உச்சுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அடியே ஓயன்னு உன்னை நம்பி தாண்டி இருக்கேன். ஏன்னா அவள் படித்தது பூரா எல்லாமே மிக்சிங்காக இருக்குது. மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி இருக்குது. எதுக்கு எது எழுதுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பெஞ்சுக்கு கீழே தான்டா உங்கள் காலை போட்டு ஒரு மாதிரி முதிக்கிறா. அப்போ தான் நீங்கள் லைட்டாக பின்னாடி பார்க்குறீங்க. ஓயன் காட்டுடி, என்னடி பண்ணுற? உங்கள் பேப்பர் பார்க்குறீங்க, நீங்களே பாதி தான் எழுதியிருக்கீங்க. ஐயோ ஏடி அப்படின்னா நீங்களே எழுதிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் காட்டுறீங்க. அவளும் அம்மா அப்படின்னு பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கா. ஆனால் அர்ஜுன் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு டெஸ்ட்டு எழுதிக்கிட்டே உங்களையும் பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் நினப்பு பூரா இங்கே எல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட இருக்கீங்க அப்படின்ட்டு இப்படியே அந்த டெஸ்ட்டும் ஃபினிஷ் ஆகுதுடா. இப்போ உங்கள் ப்ரொஃபஸர் தான்டா அந்த பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது இதில் கம்மியாக எடுங்க, உங்களை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான்டா அவங்களும் இந்த கிளாஸை விட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த ஃப்ரீடம் முடியுது. உங்களுக்கு லஞ்ச் டைம் ஆச்சு. நீங்கள் அர்ஜுனை பார்க்கவே மாட்டீங்க. உங்கள் லஞ்சு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு தான்டா நீங்கள் வெளில போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் பின்னாடி வர்றா. அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கீங்க. அவருக்கு நல்லாவே புரியுது. அதனால அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஏன்னா அவருக்கு நீங்கள் ரீப்ளை பண்ணவே இல்லை. லவ் பண்ணுறேன்னா பண்ணல அப்படின்ட்டு எதுவுமே சொல்லலை. அந்த டயத்தில் தான் உங்கள் பிரின்சிபல் வந்திருப்பாங்க.
கேன்டீனில் தான்டா உங்கள் ஃப்ரெண்ட் கூட உட்காருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாளுங்க. என்னடி அர்ஜுன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், ஓயன் என்ன சொல்ல போகிற அப்படின்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாளுங்க. லூசாடி, நான் என்ன சொல்ல போகிறேன்? அர்ஜுன் எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் என்னால் லவ்லாம் பண்ண முடியாது. என் அம்மா அப்பா சொல்கிறத நான் கேட்பேன். ஏன்னா எனக்கு என் அம்மா அப்பா தான் முக்கியம். அவங்க சொல்கிற பையனை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிருவேன் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறீங்க. ஏன் லூஸு மாதிரி பேசாதடி, இன்னும் எந்த காலத்தில் இருக்க? இப்பெல்லாம் அரேஞ்ச் மேரேஜோட லவ் மேரேஜ் தாண்டி செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஓயன், அர்ஜுன் ரொம்ப அழகாக இருக்கான். எத்தனை பேர் தெரியுமா அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காளுங்க. ஆனால் அந்த பையன் உன்னை லவ் பண்ணுறான். எவ்வளோ லக்கியான பர்சன் நீ. ப்ளீஸ் ஓயன், அக்செப்ட் பண்ணிக்கடி. உனக்கு தெரியுமா, எனக்கே அர்ஜுனை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. எனக்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா காலையே விழுந்திருப்பேன்டி. உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து நீங்கள் முறைக்கிறீங்க. முறைக்காதடி, நிஜமா தாண்டி. என்னடி சொல்ல போகிற? கொஞ்ச நேரம் வாயை மூடுங்கடி. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுதா? நீங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்க, அர்ஜுன் சைடு திரும்பி பார்க்கவே மாட்டீங்க. இப்படி நீங்கள் காலேஜ் முடிச்சு ஹாஸ்டல் போகிறீங்க. அர்ஜுன் இப்போ தான் கார் எடுத்திருப்பான். அவனுக்கு முன்னாடி வந்து தாண்டா அந்த அர்ஜுனும் அம்பலத்து கேங் வந்து நிற்கிறாங்க. அவனும் காரை டோரை ஓப்பன் பண்ணிட்டு தாண்டா முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த கேங்கே அர்ஜுனை பார்த்து சிரிக்கிறாங்க. அர்ஜுனுக்கு புரியல எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு. என்ன அர்ஜுன், ரொம்ப ஆசையாக என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ண போல. டேய், இன்னொரு தடவை அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்ன அவ்வளோதான். நேற்று கொடுத்தது பத்தலையா என்ன? ஹலோ, நிறுத்து. அர்ஜுன் ரொம்ப எகிறீங்க. ப்ரப்போஸ் தானே பண்ண, பட் அதுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லையே. இப்போ தெரியுது உன்னை ஓயன் லவ் பண்ணவே இல்லைன்னு. ஓயன் என்னதான் லவ் பண்ணுறா. இப்போ வந்து உன்னெல்லாம் எப்படா லவ் பண்ணுவா? அர்ஜுன் அவங்கள பார்த்து செம்மையாக சிரிக்கிறான். அவன் மேலே ஷோல்டரில் கையை போட்டுதான்டா. என்ன ஓயன் என்ன லவ் பண்ணலையா? அவன் என்ன லவ் பண்ணுறா. அர்ஜுன், அவள் உன்னை லவ் பண்ணல. இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லாத. கோபம் வருதா? என்ன அவள் லவ் பண்ணேன்னு சொல்கிறேல்ல. என்னை லவ் பண்ணலன்னு ஒரு ரீசன் சொல்ல. உன்னை லவ் பண்ணியிருந்தா அடுத்த செகண்டே ஐ லவ் யூ சொல்லியிருப்பா. ஆனால் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு எதுவுமே சொல்லலையே. இப்போ சொன்னியே, இதுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன். என்ன லவ் பண்ணுறா, பட் அவளுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா நான் ப்ரப்போஸ் பண்ண அடுத்த செகண்டே அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணலை. இன்னைக்கு ஃபுல்லாக அவளுக்கு டைம் வந்துச்சு. நான் கொடுத்த ரோஸையும் நான் கொடுத்த கிஃப்ட்டையும் அடுத்த செகண்டில் நெக்ஸ்ட் பீரியட்லேயே என் மூஞ்சிலே தூக்கி போட்டிருக்கலாம். அது அவள் பண்ணவே இல்லை. இப்போ கூட காலேஜ் ஃபினிஷ் ஆகுது, என் ஃபேஸ்லேயே பலார்னு அரைஞ்சிருக்கலாம். அதுவும் அவள் பண்ணலை. இப்போ தெரியுதா அவள் என்ன லவ் பண்ணுறா. இன்னொரு ஓயன் பின்னாடி நீ சுற்றுன நேற்று மாதிரி அடிக்கலாம் மாட்டேன். காலு கையை உடச்சி ஹாஸ்பிட்டலில் போட்டுருவேன். போ, நல்ல பையன் மாதிரி காலேஜ் ஃபினிஷ் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு தான்டா அவன் சீஸ்லேயே ஒரு மாதிரி தட்டி கொடுத்துட்டு அவன் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். என்னத்தல இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான், நீ அமைதியாக இருக்க. அண்ணி லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு முறைக்கிறான். இல்லை அண்ணி உங்களை தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த சைடு நீங்கள் தான்டா உங்கள் ஹாஸ்டலில் போய் ஒரு மாதிரி குப்பர் அடிச்சு படுத்துக்கிறீங்க. ஏன்னா அர்ஜுன் உங்களுக்கு பிடிக்கும், பட் லவ்வா அப்படின்றதுல அந்த மாதிரி தாட்டில் இது வரைக்கும் நீங்கள் அர்ஜுனை பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணி தாண்டா அந்த ரோஸு அந்த கிஃப்ட்டை பார்க்குறீங்க. அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டா. ஓயன், அர்ஜுன் கொடுத்த கிஃப்ட்டு தானடி. ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுறேன், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் எப்படி இதை ஓப்பன் பண்ணுவேன்? இல்லாட்டி கொஞ்சம் நான் ஓப்பன் பண்ணுறேன். கையிலேருந்து பறிங்கிக்கிறா. வேணாண்டி, ப்ளீஸ் டி. அந்த கவரை தாண்டா ஒரு மாதிரி பிச்சுட்டா. அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓயன், பாக்ஸே செம்ம அழகா இருக்குடி. அதை ஓப்பன் பண்ண தான் பார்க்குறா. ப்ளீஸ் டி, இது பண்ணாத அப்படின்றா. ஆனால் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டா. அதுக்குள்ளே ஒரு செயின் இருக்கு. ஓயன், செயினடி. அந்த பாக்ஸ்குள்ளேருந்து அந்த செயின் எடுக்கிறா. இதோட டிசைனே செம்மையாக இருக்குடி. இது என்ன பட்டன்? இது வைடி வேணா. நில்லுவேன், இது ஏதோ பட்டன் இருக்குடி. அதை ப்ரெஸ் பண்ணுறா. பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி. அர்ஜுனோட வாய்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் வாய்ஸும் கேட்குது. ஓகே அர்ஜுன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஓயன், எப்படி ஓகே சொன்ன? உங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு. இல்லை, இது நான் இல்லை. ஓயன், போய் சொல்லாத, இது உன்னோட வாய்ஸ் தான். இதில் நீ ஓகே சொல்லியிருக்க. அப்போ நீ முன்னாடி இருந்தே அர்ஜுனை லவ் பண்ணுற. என்னடி, 2 பேரும் சீக்ரெட்டாக லவ் பண்ணுறீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து கேட்குறா. சத்தியமா இல்லடி. அப்புறம் எப்படி உன்னோட வயசு எப்படி கேட்குது? அதுவும் ஓகே சொல்லியிருக்கா. நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. இல்லடி, அன்னைக்கு
ப்ரொஃபஸர் லெசன் எடுத்தாங்கல்ல, அன்னைக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுடி. அதை கிளியர் பண்ணுறதுக்காண்டி சொல்லி கொடுத்தான். ஓகேவா ஓகேன்னு கேட்டான். நானும் ஓகே அர்ஜுன் சொன்னேன். அது எப்படியோ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் போலடி. சத்தியமாக நான் லவ்வுக்கெல்லாம் ஓகே சொல்லலடி. சரி நம்புறேன். ஆனால் அர்ஜுனுக்கு என்னடி சொல்ல போகிறேன்? நான் தான் சொன்னேன்ல, என் அம்மா அப்பா சொல்கிற பையனை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஏய் அப்பா அர்ஜுன், நோ தான் சொல்ல போகிறேன். ஏய் இந்த கிஃப்ட்டை எடுத்து வை, நான் நாளைக்கு போய் கொடுக்க போகிறேன். ஏய் ஒயன் என்னடி சொல்கிற? பாவண்டி அர்ஜுன், உன் அப்பா அம்மாட்ட சொன்னா உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்கடி. நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணு, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீ சொல்கிறது எல்லாமே கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேல, கண்டிப்பாக இதுவும் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறா. பட் இல்லை, எல்லா முடிவும் நானே எடுத்தா எப்படி? என்னோட காலேஜில் மட்டும்தான் என்னோட முடிவு. என்னோட லைஃப்லாம் என் அப்பா அம்மா தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் உங்களே பார்க்குறா. இப்போ இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வீட்டில் ஒரு பையனும் காலேஜில் ஒரு பையனும் ஸ்கூலில் ஒரு பையனும் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காளுங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலத்துலேயும் நீங்கள் எப்படி இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவங்கள பார்க்குறா. ஹே ஒயன், உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. உங்களை ஹக் பண்ணிக்கிறான். பட் இருந்தாலும் அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன்டி. எதாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு அப்படின்ட்டு அவளும் போயிடும். அந்த கிஃப்ட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்களும் அந்த கிஃப்ட்டை தான் பார்க்குறீங்க. அதுக்குள்ளே அந்த செயினும் எடுக்கிறீங்க. அதை லைட்டாக அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறீங்க. எல்லா பியூட்டி பொண்டாட்டி. ஓகே அர்ஜுன், இந்த மாதிரிலாம் வாய்ஸ் கேட்குது. லைட்டாக உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வருது. உங்களுக்கு அர்ஜுனை பிடிக்கும். பட் லவ்வா அப்படின்றது உங்களுக்கு தெரியல. பட் அர்ஜுனை பிடிக்கும். நல்ல பையன், நல்லா படிப்பான், எதாக இருந்தாலும் நல்லா கேரிங்காக இருப்பான், அதனால அர்ஜுனை பிடிக்கும். பட் லவ்வா அப்படின்றது உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். இப்படியே அந்த கிஃப்ட் எடுத்து வச்சுக்கிறீங்கடா. நீங்களும் சாப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்படியே தூங்கிறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் தான் காலேஜுக்கு போகிறீங்க. அர்ஜுன் உங்களை பார்ப்பான். பட் நீங்கள் அதை நார்மலாக எடுத்துட்டா. நீங்கள் கிளாஸ் கவனிக்கிறீங்க. இப்படியும் உங்களுக்கு லஞ்ச் டைம் ஆகுது. எல்லாம் வெளியில் போய்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. ஏய் நீ முன்னாடி போ, நான் வர்றேன் அப்படின்றா. சொல்கிறீங்க. அவளுக்கும் புரியுது நீங்கள் அந்த கிஃப்ட்டை தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு. அவளும் ஏய் எதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுடி அப்படின்னு தான் போகிறான். அர்ஜுன் உங்களை பார்க்குறான். ஏன்னா நீங்கள் உங்கள் சீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. அவனும் ஒரு மாதிரி புக்கை எடுத்து ஒரு மாதிரி உள்ளே வைக்கிற மாதிரி ஆட் பண்ணுறான். எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு தான்டா உங்கள் பேக்லேருந்து அந்த கிஃப்ட்டு அந்த ரோஸ் எடுக்கிறீங்க. அர்ஜுன் அவனும் உங்களை திரும்பி பார்க்குறான். ஏன்னா காலையிலேருந்து நீங்கள் அவனை பார்த்துருக்கவே மாட்டீங்க, அவனை கூப்பிட்ருக்க மாட்டீங்க, அந்த சைடு திரும்பி இருக்க மாட்டீங்க. இப்போ அவனை பேர் சொல்லி கூப்பிட்றனால அவனும் உங்களை திரும்பி பார்க்குறான். அவனுக்கு முன்னாடி தான்டா அவன் கொடுத்த கிஃப்ட்டும் அந்த ரோஸும் எடுத்து நீட்டுறீங்க. உங்கள் ஹேண்டை பார்க்குறான் அவன் கொடுத்த கிஃப்ட்டு. சாரி அர்ஜுன், நேற்று கொடுத்துருந்தா நீ ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்ப. நிறைய பேர் இருக்கையில் உன்னை கஷ்டப்படுத்த எனக்கு விரும்பலை. அதான் இப்போ யாருமே இல்லாத டயத்தில் இதை கொடுக்குறேன். ப்ளீஸ் அர்ஜுன் வாங்கிக்க. என்னால் லவ்லாம் பண்ண முடியாது. நான் உன்னை ஃப்ரெண்டாக குட் பர்சனாக தான் பார்க்குறேன். அர்ஜுன் உங்களே தான் பார்க்குறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒயன் ப்ளீஸ் டி, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். உனக்கு எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்க. பட் இந்த கிஃப்ட்டை மட்டும் உன்கிட்டே இருக்கட்டும் ஒயன். ப்ளீஸ் அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துடாத. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை அர்ஜுன் ப்ளீஸ், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். பட் அட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் பிடிக்கும். மற்றபடி லவ்வரெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன் அப்படி தானே அந்த கிஃப்ட்டை அவன் ஹேண்டில் வைக்கிறீங்க. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அகைன் உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். திரும்பி அர்ஜுனை பார்க்குறீங்க. அவன் கண்ணு பூரா அவ்வளோ டியர்ஸ் வருது. ப்ளீஸ் டி, இது வரைக்கும் எனக்கு யாரு மேலேயுமே ஃபீலிங்ஸ் வந்ததில்லை ஒயன். என் அம்மாவை எவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அவ்வளவுக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி. என்னை விட்டு மட்டும் போயிடாதடி. உங்களை இழுத்து பிடிச்ச ஹக் பண்ணிக்கிறான். அவன் ரொம்ப அழுகிறான். அவனோட கண்ணீர் தண்ணி உங்கள் ஷோட்டில் படுது. உங்கள் ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி ஈரமாக இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. அர்ஜுன் என்ன பண்ணுறேன்? அர்ஜுன் தள்ளு அப்படின்னு தள்ளி விட்றீங்க. அவன் டைட்டாக பிடிக்கிறான். ப்ளீஸ் ஒயன், லவ் யூடி. எல்லாமே நல்லா இருக்க முடியாதுடி. என்னை விட்டு மட்டும் போயிடாத ஒயன். அவன் கையில் இருந்த செயினை தாண்டா உங்கள் நெக்கில் மாட்டி விட்றான். நீங்கள் அர்ஜுன் என்ன பண்ணுற? அர்ஜுன் வேணாம் அர்ஜுன். மாட்டி விட்டு தாண்டா உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூடி, உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னை விட்டு மட்டும் போயிடாத ஒயன். எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கடி. உன் பேரண்ட்ஸ்கிட்ட நான் பேசணுன்னா கூட ஓகேடி, நான் பேசுகிறேன். என் அம்மா அப்பா கூட கூட்டிகிட்டு வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட நான் பேசுகிறேன் ஒயன்.
அப்படின்னு அவ்வளோ டீயர்ஸோட சொல்கிறான். அவன் கண்ணும் அப்படி கலங்கி அழுகுறான். உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இப்படி நம்மளை லவ் பண்ணுறானா அப்படின்ட்டு. ஐ லவ் யூ ஓயன் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் தண்ணியே வருது. அர்ஜுன் என்ன பண்ணுற அர்ஜுன், ப்ளீஸ் டா, நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். உங்கள் மவுத்தை அப்படியே அவன் ஹேண்டை வச்சு க்ளோஸ் பண்ணுறான். ப்ளீஸ் டி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லாதடி. உங்களுக்கு என்ன பண்ணுறன்னே தெரில, அமைதியாக அவனையே பார்க்குறீங்க. நீங்கள் இன்னும் வரலேருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் இருக்கிற கிளாஸ்க்கு வர்றாளுங்க, ஒரு மாதிரி பேசிக்கிட்டே வர்றாளுங்க. இந்த சவுண்டு உங்களுக்கும் கேட்குது, அர்ஜுனுக்கும் கேட்குது. ஐ லவ் யூ ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியில் போயிடுறான். நீங்கள் அப்படியே தான் அர்ஜுன் போகிறதே பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க அங்கேயே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா அர்ஜுன் போகிறத பார்க்குறாளுங்க, உள்ளே வராளுங்க, பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. ஏய் ஒயன், என்னடி பண்ணிகிட்ருக்க பிள்ளரம்? ஏய் என்னடி அர்ஜுனுக்கு ஓகே சொல்லிட்டியாடி? இன்னொருத்தையும் கேட்குறா. ஏய் ஒயன், அர்ஜுனுக்கு ஓகே சொல்லிட்டியாடி? எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. இந்த மாதிரி பையன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப அந்த கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா உங்களை ஹக் பண்ணிக்கிறா. ஏய் ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? இல்லை நான் ஓகே தான். உங்கள் கண்ணே ஒரு மாதிரி கலங்குது. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்க்குறா. இன்னொருத்திக்கு ரொம்ப ஹாப்பி, ஆனால் அதை கண்டுக்கல நீங்கள் அழுகிறத. உங்கள் கையை பிடிச்சி தான் அவள் கூட்டி போகிறா. ஆனால் இன்னொரு ஃப்ரெண்டு, உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எதாக இருந்தாலும் சீக்கிரத்தை சொல்லுவீங்களாடா, அவள் உங்களை பார்க்குறா. கேன்டீனுக்கும் போகிறீங்கடா, ஃபுட் சாப்பிட்றீங்க, பட் சாப்பிட உங்களால் முடியல. கொஞ்சோண்டு சாப்பிட்டும் சாப்பிடாத மாதிரி நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் கிளாஸுக்கு தான் போகிறீங்க. அப்போ ஏய் நீ போ, நான் ஒயனை ரெஸ்ட் ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. சரிடி டைம் ஆச்சு அப்படின்ட்டு அவளும் போயிடுறா. உங்களை தான்டா அவள் ரெஸ்ட் ரூம் கூட்டி போகிறான். ஏய் என்னடி ஆச்சு, ஏண்டி உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு? நீ தான் நோ சொல்ல போகிறோம்னு சொன்ன, ஆனால் என்னடி ஓகே சொல்லிட்டியா? ஆனால் எதுக்கு அழுத மாதிரி இருக்க, ஏன் உன் ஃபேஸ் இப்படி இருக்கு அப்படின்னு அவள் கேட்குறா. அவளை ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க, அங்கே நடந்தது பூரா சொல்கிறீங்க. என்ன பண்ணுறேன்னு தெரிலடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏன் அவன் ரொம்ப நல்லவண்டி, உன்னை சின்சியராக லவ் பண்ணுறான். மற்ற பசங்க மாதிரி அர்ஜுன் இல்லடி, உனக்கே தெரியும். நல்லா படிக்கிறியா, நல்ல குட் பர்சன், நல்ல மரியாதை தெரிஞ்ச பையன். இதுக்கப்புறம் என்னடி உனக்கு வேணும்? ப்ளீஸ் ஒயன் வாட்ஸ்அப் பண்ணுடி, டைம் கூட சொல்லியிருக்கல, டைம் எடுத்துக்க அப்படின்னு தான் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. நீங்களும் ஒரு மாதிரி அமைதியாக இருந்ததுன்னா கிளாஸ்க்கும் நீங்கள் போகிறீங்க, இப்படியே உங்களுக்கு டைம் ஆகுது. நீங்களும் உங்கள் ஹாஸ்டலுக்கு போகிறீங்க, படிக்கிறீங்க, உங்களுக்கு டிஸ்டர்பாகவே இருக்குது. இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குடா. அர்ஜுன் தான் உங்களை பார்ப்பான், நீ முன்ன மாதிரி நார்மலாகவே இருக்க மாட்டீங்க. ஆனால் அதில் உனக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அவன் போட்டுவிட்ட செயின் இன்னமும் உங்கள் நெக்கில் தான் இருக்குது. அதை இன்னமும் நீங்கள் கழட்டாமல் போட்டிருக்கீங்கடா, அதனால அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். பட் ஆனால் உங்கள் ஃபேஸ் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. அது அவனுக்கு புரியுது, நம்மளை அக்செப்ட் பண்ண அவனுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ட்டு அவனும் உங்களை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணலடா. நீங்கள் அப்பப்போ அவனை அர்ஜுனை பார்ப்பீங்க, நீங்கள் பார்க்குறோம் தெரிஞ்சுன்னா அவன் உங்கள் சைடு திரும்புவான். நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் புக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்படியே காலேஜ் எக்ஸாம் டைமும் வந்துருச்சுடா, ரொம்ப சின்சியராக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்பப்போ அர்ஜுன்கிட்ட தான்டா டவுட்லாம் கேட்குறீங்க, அவனும் கிளியர் பண்ணுறான், அவனும் நல்லா படிக்கிறான். ஆனால் அர்ஜுன் தான்டா இந்த காலேஜ் எண்ட் ஆகிறதுக்குள்ளே அவனை அக்செப்ட் பண்ணி நீங்கள் லவ்வை சொல்லுவீங்க அப்படின்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணுறான். இப்படி நீங்களே எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு தான்டா வெளில போகிறீங்க. அர்ஜுன் தான் ஒயன் அவங்கள கூப்பிட்றான், நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. எக்ஸாம்லாம் ஓகேவா ஒயன் அப்படின்னு கேட்குறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பதில் பேசாதனால அவனும் ஓகே ஒயன் நீ ஹாஸ்டலுக்கு போ அப்படின்றான். நீங்களும் திரும்பி போகிறீங்க, ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிட்டன் பேக் திரும்பி பார்க்குறீங்க. அர்ஜுன் உங்களை தான் பார்க்குறான். உங்களுக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அர்ஜுனை திரும்பி பார்த்தோன்னா அர்ஜுனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கிரேட்டான ஒரு ஸ்மைல் பண்ணுறான். உங்கள் மனசு ரொம்ப வலிக்குது. நீங்கள் திரும்பி பார்க்காம தான்டா இதுக்கப்புறம் நான் நிற்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் கிளம்பி போகிறீங்க உங்கள் ஹாஸ்டலுக்கு. இங்கே அர்ஜுன் தான்டா அவன் கார் எடுத்துகிட்டும் போகிறான். அவங்க வீட்டில் சொல்லியிருப்பான், அம்மா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அர்ஜுனுக்கு உங்கள் அம்மா தெரியும், ஏன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு உங்கள் அம்மா பார்த்துருப்பான். பட் உங்கள் வீடு அவனுக்கு தெரியாதுடா. இந்த சைடு நீங்கள் தான் உங்கள் பேக்கெலாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் பெட்டில் வந்தாண்டா படுத்துக்கிட்டு உங்கள் புக் எடுத்து வச்சுக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அப்படி தான் திங்ஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னு அவள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்டலுக்குள்ளேயும் வர்றான். இவன் எக்ஸாம்லாம் எப்படி இருந்துச்சு, இந்த கொஸ்டினை நான் விட்டுட்டேன்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா.
ஏய் அது என்ன சின்ன கொஸ்டின் தானே அது. ஏய் எனக்கு டைமே கிடைக்கல தெரியுமா? அது எழுத போனா இது மறந்து போகுது, இது எழுத போனா அது போயிருது அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே அவள் டவல் எடுத்து தந்தா ரெஸ்ட் ரூம் போயிடுறா. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு உங்கள் புக்கை வச்சு எடுத்தண்டா ஒரு மாதிரி அந்த செயின் எடுத்து ஒரு மாதிரி வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுறீங்க. அப்போ அந்த கையில் இருக்க செயினை பார்க்குறீங்க, அதில் டாலர் தொங்குது. அந்த செயினை அர்ஜுன் கொடுத்தது. உங்கள் அம்மா கேட்டிருப்பாங்க, அம்மா இது ஃப்ரெண்டு கொடுத்தா அப்படின்ட்டுருப்பீங்க. அழகா இருக்குமா, நான் வேணான்னு சொன்னேன் அதான் போட்டு விட்டா அப்படின்ட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சிருப்பீங்க. உங்கள் அம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு விட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த பட்டன் வந்து சைடில் இருக்கும்டா, அதனால உங்கள் அம்மா ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டாங்க, குட்டியோடு பட்டனாக இருக்கும். ரெஸ்ட் ரூமை பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உள்ளே இருக்கா, அந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணி பார்க்குறீங்க. அர்ஜுனோட வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியல. பட் அர்ஜுன் ஓகே பிடிக்கும், பட் லவ்வா அப்படின்ட்டு இன்னமும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோடு இருக்கீங்க. இன்னும் 2 எக்ஸாமுக்கு அப்புறம் நீங்கள் இந்த காலேஜ்லேயே இருக்க மாட்டீங்க, அவ்வளோதான் ஃபினிஷ் ஆயிரும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்து அர்ஜுனை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவன் ஃபாரினில் படித்தவன், அவங்க மம்மிக்காண்டி தான் இங்கே வந்திருப்பான். அகைன் அவன் ஃபாரின் போய் தான் ஆகணும். என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான்டா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். படிச்சுட்டியாடி எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்றா. சரி வா அப்படின்னு தான்டா. உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ பெயினாக இருக்குது. குழப்பத்தோடு உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. எப்படியும் உங்களுக்கு சாப்பாடு டைம் ஆயிடுச்சுடா. நீங்கள் தான் அந்த ஹாஸ்டல்லே கேன்டீன் இருக்கும், அங்கே போய் ஃபுட் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு சாப்பிடவே முடியல, ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்குது. உங்கள் அம்மா அப்பா சொல்கிற பையனை தான் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு ஒரு தாட்லேயே இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்காண்டி ஒரு பர்சன் இப்படி வெயிட் பண்ணுறான். நீங்கள் சொல்கிற ஒரு வேர்ட்ஸ்க்காண்டி உங்களே நினச்சிக்கிட்டு இருக்கான். உங்களை அதை விட டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கான். ஏன்னா நிறைய பர்சன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அக்செப்ட் பண்ணு லவ் பண்ணு அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தாலும் அவன் ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணிடுவான். ஏன்னா நிறைய பேர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க லவ் பண்ணுடி அப்படி இப்படின்லாம். ஆனால் அதுக்கெல்லாம் அர்ஜுன் தான் முன்னாடி வந்து நிற்பான். அவள் ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஏன்னா காலேஜில் பாதி பேத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் அவன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது. அதனால் இப்போல்லாம் உங்கள் பின்னாடி யாரும் சுற்றுறதில்ல, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதும் இல்லை. இதெல்லாம் நினைக்கையில உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு என்னடி சாப்பிடாம இருக்க, சாப்பிட்றி அப்படின்றா. நீங்களும் ஒரு 3 வாய் எடுத்து வைக்கிறீங்க, உன்னால் முடியல. இந்த சைடு அர்ஜுன் தான்டா, உங்களுக்கே தெரியாமல் அவன் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருப்பான். அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்குறான். அவனோட ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ ஒரு மாதிரி எடிட் பண்ணி இதெல்லாம் வச்சுருக்கான். இப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க, முடிச்சுட்டு வெளில தான் வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஸ்டாப் பண்ணுறா. நீங்களும் பார்க்குறீங்க. ஹே ஒயன், நாளையோட நம்ம காலேஜ் ஃபினிஷ் ஆக போகுதுடி. அர்ஜுனுக்கு என்னடி சொல்ல போகிற? அவன் இன்னமும் நீ சொல்கிற ஒரு ஆன்சருக்காண்டி அவன் வெயிட் பண்ணுறான்டி. ரொம்ப கஷ்டப்படுத்துடி ஒயன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி. எனக்கு கஷ்டமாக இருக்கு. என் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல. என்னாலையும் பார்க்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அர்ஜுன் என் கண்ணை பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குடி. என்கிட்ட இருந்து பதில் அவன் எதிர்பார்க்குறான். ஓயன் கண்ணை மூடி யோசிச்சு பாருடி. மனசில் என்ன இருக்கோ அதை நாளைக்கு வந்து அவன்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறான். நீங்களும் அவளை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டாண்டா. உங்களோட ஹாஸ்டலுக்கும் போகிறீங்க. நாளைக்கு நீங்கள் விக்கெட் பண்ணணும், அதனால திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் எடுத்து வச்சுருக்கான். அர்ஜுன் தான்டா. நாளைக்கு லாஸ்ட் டே, நாளைக்காவது சொல்லுவாளா அப்படின்ட்டு ரொம்ப அவர் வீட்டில் ஒரு மாதிரி ரூமில் உட்காந்தாண்டா. அவர் ஃபோனில் உங்கள் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏய் இன்னமும் எவ்வளோ நாளடி டைம் எடுத்துக்குவ? நாளைக்கு பார்க்குறது தான் லாஸ்ட் நாளாக இருக்க போதுடி. ப்ளீஸ் ஓயன், வாயில் மட்டும் நோன் மட்டும் சொல்லிடாதடி. என்னால் சத்தியமாக தாங்க முடியாது ஓயன். ஃபீல் பண்ணி அழுகுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனால் சுத்தமாக படிக்க கூட முடியல. இந்த சைட்ரா, நீங்கள் நைட்டு சாப்பிடவே இல்லை. உங்களால் நீங்கள் உங்கள் ரூமை விட்டு வெளில வரவே மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியுது நீங்கள் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கீங்க. நல்லாவே அவளுக்கு புரியுது. நாளைக்கு தான் உங்கள் காலேஜ் எண்ட் ஆகிற போகிற நாள். அவ்வளோ உங்களை ஃப்ரீயாக விட்டா நீங்கள் தானே உங்கள் பெட்டில் போய் படுத்துட்டு உங்கள் கண்ணை தான் மூடுறீங்க. அர்ஜுன் சொன்னதான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. என்ன பண்ணுறதுனே தெரில. உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அன்னைக்கு நைட்டு பூரா யோசிச்சு தான்டா உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்கும். உங்கள் தலையை பிடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி அழுதுகிட்டே நீங்களும் தூங்கியிருப்பீங்க. இன்றைக்கி நெக்ஸ்ட் டே ஆல்ரெடி உங்கள் லக்கேஜ்லாம் பேக் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாமே பேக் பண்ணி தான் வச்சுருக்காளுங்க. ஏன்னா எக்ஸாம் முடிச்சோன்னா
ஹாஸ்டல் வந்து வெக்கேட் பண்ணணும் அப்படின்ட்டு. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்க்குறா. உங்கள் ஃபேஸ் நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது. எனக்கு நல்லா புரியுது, ரொம்ப குழப்பத்தோடும் கன்ஃபியூஷனோடு இருக்கீங்க அப்படின்ட்டு. உங்கள் பக்கத்தில் வந்து தாண்டா ஒயன், நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தாண்டி. பட் நீ நார்மலாக இரு ஒயன். ரொம்ப கன்ஃபியூஷனோடு இருக்காதடி. உன் மனசில் என்ன இருக்கோ அதை நீ அவன்கிட்ட ஓப்பனாக சொல்லிடு. நீயே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதடி அப்படின்னு தானே உங்கள் ஃப்ரெண்டு உங்களை சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டும் போகிறா. நீங்களும் அப்படியே அமைதியாகவே போகிறீங்க. அந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. காலு கையெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்டுக்கு நல்லா புரியுது. ஏய், ஒன்றும் இல்லடி, ஃபஸ்ட்டு எக்ஸாம் நல்லபடியாக அட்டன் பண்ணு, அப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் உங்களையும் எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டி போகிறா. அந்த கிளாஸ்க்குள்ளேயும் போகிறீங்க. பார்த்தா அர்ஜுனோட ஃபேஸ் காலியாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. ஏய் அர்ஜுன், ஏய் அவன் வருவான்டி, ஏன்னா இன்னும் டைம் இருக்குடா. நீங்கள் போய் உங்கள் பிளேஸில் உட்காந்துக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டோட எக்ஸாம் ஹால் வந்து அடுத்த கிளாஸ்டா. அவளும் ஓகேடி எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு அவளும் போயிடுறான். இப்படியே ஒரு 5 நிமிட்ஸ் ஆகுதுடா. ப்ரொஃபஸரும் வந்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டிங்களா, ஏன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றாங்க. உங்களுக்கு தான் ஒரு மாதிரி பதறுது, ஏன்னா அர்ஜுன் வரல, உங்களால தான் அவன் வராமல் போயிடுவானோ அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தான்டா சடனாக எழுந்திரிச்சு என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. சார் அர்ஜுன் வரலன்னு சொல்ல போகிறீங்க, அதுக்குள்ளே சார் அவரும் வெளில பார்க்குறாரு. மே கமின் சார் அப்படின்றாரு. இட்ஸ் கமின் உள்ளவா. அவரும் ஒரு சீட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. என்னப்பா யாரோ அர்ஜுன் சொன்னேன். இல்லை சார் அர்ஜுன் வரலன்னு சொன்னேன், அவன் வந்துட்டான் அப்படின்ட்டு அர்ஜுனை பார்க்குறீங்க. ஓ இந்த பையன் தானா, சரி உட்காரு, எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு அப்படின்னா பேப்பர் கொஸ்டின் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் அவருக்காக எழுந்திரிச்சு சார்ட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு உங்களை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாரு. நீங்களும் அவரை பார்த்துட்டு தான்டா உங்கள் பேப்பர் எடுத்து சரி பண்ணுறீங்க. எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. நீங்களே எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அர்ஜுன் தான்டா எக்ஸாம் எழுதிட்டு சைடில் லைட்டாக பார்ப்பான். இப்படியே டைம் ஆகுது. எக்ஸாம் முடிச்சுதான்டா உங்கள் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கீங்கன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே வெளில போகலாம் அப்படின்றாங்கடா. அவங்களும் பேப்பர் எடுத்துகிட்டு வெளில போயிடுறாரு. உங்களோட பென்னு உங்கள் பவுச் எல்லாம் எடுத்து தான்டா வெளில போகிறீங்க. காலேஜே ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு லாஸ்ட்டு சீனியரோட க்ளோஸ் ஆக போகிற, அதாவது எண்ட் ஆக போகிற நாள். அவ்வளோ ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக ஹக் பண்ணி அழுகுறாங்க. நான் வெளியில இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க, இங்கே ஹாஸ்டல் தங்கி படிச்சிருப்பாங்க. இன்னி மீட் பண்ணவே முடியாது. எல்லாம் அவங்கவுங்களோட ஊருக்கு போயிருப்பாங்க. ரொம்ப எமோஷ்னலாக அழுகுறாங்க. நீ எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்லாம். அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல் இருக்கும்ல. லவ்வை விட ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக லவ்வை கொடுக்கும், மெமரிஸ் கொடுக்கும். ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன்னாக இருந்தது, காமெடி பண்ணது, ஃப்ரெண்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி போட்டு விட்டு வேடிக்கை பார்க்குறது. எனக்குலாம் தெரியாதுப்பா, அது அவள் தான் அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். எல்லாம் யோசிச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தாண்டா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணி அழுக நீங்களும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அர்ஜுன் தாண்டா இந்த 1 இயராக நல்லா க்ளோஸாக இருந்திருப்பான். அப்புறம் உங்களை லவ் பண்ணான்ல, அவனும் கொஞ்சம் மிங்கிள் ஆகி அர்ஜுன் கூட நல்லா பேச ஆரம்பிச்சிருப்பான். அவனும் ஃபீல் பண்ணிட்டு தான்டா உங்களோட குரூப்பை பார்க்குறான். நீங்களும் பேசிட்டு அர்ஜுனை பார்க்குறீங்க. நான் இன்னைக்கு லாஸ்ட்டாக எண்ட் ஆக போகிற நாள், இன்னைக்காவது உங்கள் மனசில் இருக்கிறத அவங்ககிட்ட சொல்லுவீங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப எதிர்பார்க்குறான். இப்படியே ஹாஸ்டலில் தங்கின பேரண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேராக போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இங்கே உள்ளே இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்காங்க. உங்கள் ஃபோனுக்கும் கால் வருதுடா. நீங்களும் அட்டன் பண்ணி காதில் தான் வைக்கிறீங்க. பார்த்தா உங்கள் மம்மி, ஒயன் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேண்டா, உன்னோட ஹாஸ்டலில் இருக்கேன் வந்துடுமா அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்ட்டு நீங்களும் டிஎஸோட அர்ஜுனை பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டையும் பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நல்லா புரியுது. காலை கட் பண்ணுறீங்கடா. உங்கள் ஃப்ரெண்டும் உங்களை தான் தனியாக கூட்டி போகிறான். ஒயன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. நான் என்ன முடிவெடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை. இப்போ முதற்கொண்டு என் மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரவே இல்லடி. இன்னமும் அர்ஜுனை பிடிக்கும். ஆனால் என்னால் உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அழுகுறீங்க. அவளுக்கு புரியுது நீங்கள் ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருக்கீங்க. பர்சனை ஹேட் பண்ணவும் முடியாமல் லவ் பண்ணவும் முடியாமல் ஒரு மாதிரி குழப்பத்தோடு இருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் போகிறத அர்ஜுன் பார்த்துருப்பான். அவன் ஃப்ரெண்ட்டை சொல்லிட்டு தான்டா, டேய் மச்சான் இருங்கடா அப்படின்ட்டு போகிறான். அவங்களும் கையை பிடிக்கிறாங்க. மச்சான் நீ எதுக்கு போகிறேன்னு தெரியுதுடா, ஆல் த பெஸ்ட்டா, உன் மனசுக்கு எல்லாமே ஓகேவா தான்டா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களும் ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க.
தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்னு ஒரு மாதிரி டியர்ஸோடு போகிறான். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் தான்டா காலேஜுக்கு சைடில் நிற்கிறீங்க. அவன் அர்ஜுன் பார்த்துருப்பான், அதனால தான் அவனும் அந்த சைடு வர்றான். ஒயன் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் நல்லா புரியுது. இன்றைக்கி லாஸ்ட் நாள்னால கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி உங்களோட முடிவை சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கும் தெரியும், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் தெரியும். அதனால தான் அர்ஜுன் வந்திருப்பான். உங்கள் ஃப்ரெண்டு தான்டா ஒயன். எதுவாக இருந்தாலும் உன் மனசில் இருக்கிறத சொல்லிடுடி அப்படின்ட்டு அவளும் போகிறா. அவள் ஹேண்டை ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. ப்ளீஸ் டி, நீயும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவனையும் கஷ்டப்படுத்தாதடி. உங்கள் ஹேண்டை எடுத்து விட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் போயிடுறாடா. அர்ஜுன் தான் அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறான். சுத்தமாக அர்ஜுனை பார்க்கவே முடியல. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அர்ஜுன் உங்களை பார்க்கையில் அவனுக்கு நல்லா புரியுது, நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. ஹாய் ஓயன், எக்ஸாம்லாம் எப்படி எழுதியிருக்க அப்படின்னு கேட்குறான். அர்ஜுன் நான் நல்லா பண்ணியிருக்கேன். என்னாச்சு ஓயன், ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, எதுவும் முடியலையா? ஹாஸ்பிட்டலுக்கு போமா ஓயன் அப்படின்னு கேட்குறான். இல்லை அர்ஜுன், நான் ஓகே தான். ஓயன், இன்னைக்கு நம்ம காலேஜே கம்ப்ளீட்டான லாஸ்ட் நாள் ஓயன். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிற நாள். ஆனால் நான் உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டி அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். அவ்வளோதான் அவங்க கண்ணிலேருந்து புதுன்னு கண்ணீர் தண்ணி ஊற்றுது. அவனும் அழுகிறான். இவ்வளோ நாள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருப்பான். ஆனால் இன்னைக்கு லாஸ்ட் நாள். கண்டிப்பாக உங்கள் ஆன்சர் அவன் எதிர்பார்க்குறான். ப்ளீஸ் டி, இவ்வளோ நாள் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் தாண்டி இருந்தேன். ஆனால் இன்னைக்கு என்னால் முடியாதுடி. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது ஓயன். இன்னமும் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டி அதிகமாக. இப்போயாவது சொல்லு ஓயன், என்னை லவ் பண்ணுறியாடி? அவ்வளோ எமோஷ்னலாக கேட்குறான். அவன் உங்களும் சுத்தமாக பார்க்கவே முடியலை. உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணி அவனை பார்க்க வைக்கிறான். கண்ணு பூரா அவ்வளோ டியர்ஸ், அவனை பார்க்கவே முடியல. உங்கள் கண்ணில் அவ்வளோ கண்ணீர் இருக்குது, அதனால ஒரு மாதிரி ப்ளர்ராக இருக்கான். உங்கள் கண்ணை தாண்டா அவன் தொடச்சுட்டு உங்களை பார்க்குறான். சொல்லிடி, என் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் ஓயன். அதனால இன்னைக்கு நைட்டே நான் யூஎஸ் கிளம்புறேன்டி. என்னால் கிராஜுவேஷன் கூட வர முடியுமா என்னன்னு தெரில ஓயன். ஆனால் எனக்கு நீ ஓகே சொல்லிட்டேன்னா அம்மா ஆப்ரேஷன் முடிஞ்ச அடுத்த செகண்டே உன்னை இங்கேருந்து என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன் ஓயன். ப்ளீஸ் டி சொல்லு ஓயன் அப்படின்ட்டு உங்கள் கண்ணை மாற்றி மாற்றி பார்க்குறான். இன்னும் அழுக வருது உங்களுக்கு. என்ன பதில் சொல்கிறதுனே உங்களுக்கு தெரியலை. உங்கள் ஹேண்டை 2 ஹேண்டையும் பிடிச்சிக்கிறீங்க. அர்ஜுன், எனக்கு தெரியலடா, நான் லவ் பண்ணேன்னு தெரியல அர்ஜுன். ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கும்டா. எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வரல அர்ஜுன். ஒன்று ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணுறான். இந்த ஃப்ரெண்டுன்னு வார்த்தை அவனுக்கு அது கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறான். அவ்வளோ டைட்டாக பிடிச்சி உங்களை ஹக் பண்ணி அழுகிறான். அவனால் முடியல, ரொம்ப லவ் பண்ணுறான். இப்படியே ஒரு 5 நிமிட்ஸ் ஆகுது. உங்கள் பர்ஸ், அதாவது உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. அச்சோ அப்படின்ட்டு அவன் ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. ப்ளீஸ் டி, இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். அவன் ஃபோனும் ரிங் ஆகுது. அச்சோ ப்ளீஸ் அச்சோ. இப்போ தான் அவனும் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். அவன் இந்த காலை கூட அட்டன் பண்ணலை. இன்னும் கூட டைம் எடுத்துக்கடி. உனக்காண்டி எத்தனை வருஷம் வேணாலும் நான் வெயிட் பண்ணுறேன்டி. ப்ளீஸ் ஒய், என்னை விட்டு மட்டும் போயிடாதடி. உனக்காண்டி நான் 10 வருஷம் இல்லடி, என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்காண்டி நான் வெயிட் பண்ணுவேன்டி அப்படின்னு சொல்கிறான். அது இன்னும் உன்னால் கேட்க முடியல. என்னடா ஓயன், இது என்னோட நம்பர்டி. ப்ளீஸ் ஓயன், எனக்கு கால் கூட பண்ண வேணாண்டி. ஒரே ஒரு டெக்ஸ்ட் இருந்து எனக்கு வந்தா போதும் ஓயன். வீக்கெண்ட் கூட வேணாம், 1 மந்த்துக்கு ஒரு டெக்ஸ்ட் போதும்டி. அதுவே எனக்கு உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் ஓயன் அப்படின்ட்டு உங்கள் கையில் நீட்டுறான். ப்ளீஸ் ஓயன் கேடி, ஏன்னா இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி. இப்போவே சொல்கிறேன், ஐ லவ் யூடி, ஐ லவ் யூ பொண்டாட்டி. அப்படியே அழுகிறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் உங்கள் கண் டியர்ஸோட அந்த கார்டை வாங்கிக்கிறீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் தான்டா உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. உங்கள் அம்மா தான். ஒயன், காலேஜில் எங்கடி இருக்கு? நான் ஆல்ரெடி ஹாஸ்டலில் போய் உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அர்ஜுனுக்கும் கேட்குது. நான் உங்கள் சீஸில் படல ஸ்பீக்கரும் ஆன் ஆகிருக்கும். ஆமாம் இந்த வர்றேம்மா, சீக்கிரம் வா ஒயன் அப்படின்றாங்க.
நீங்கள் தான்டா காலை கட் பண்ணிட்டு உங்கள் டியர்ஸ்லாம் வைட் பண்ணுறீங்க. அர்ஜுனை பார்க்குறீங்க, அவன் கண்ணில் இன்னமும் டியர்ஸ் வருது. ஏன்னா அவன் இன்னைக்கு இந்த ஊர்லேயே இருக்க மாட்டான், யூஎஸ் கிளம்புறான் அவங்க அம்மாவோட ஆப்ரேஷனுக்காண்டி. அர்ஜுன் ஹாய், நான் கிளம்பணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு திரும்புறீங்க. அர்ஜுன் உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான், கண்ணில் டியர்ஸ் வருது. திரும்பி அர்ஜுனை பார்க்குறீங்க. இப்போ கூட என் மேலே உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரலையாடி? அவனுக்கு நீங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியாம தான் அவனை திரும்பி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படி கத்தி அழுகுறீங்க. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரியலடா, எனக்கு தெரியல. அவனும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகுறான். அச்சோ, நான் கிளம்பணும், என் அம்மா எனக்கு வெயிட் பண்ணுறாங்க, ப்ளீஸ் நான் போகிறேன் அப்படின்னு அவன் ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. ஆனால் போய் நான் உனக்காண்டி வெயிட் பண்ண வேண்டி, நீயும் எனக்காண்டி வெயிட் பண்ணணும். சத்தியமாக சொல்கிறேன் மோயன், நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா உன்னை மட்டும் தாண்டி பண்ணுவேன். எனக்காண்டி நீ வெயிட் பண்ணுறி, நான் சீக்கிரம் வந்துடுறேன், எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுடி ப்ளீஸ். இன்னைக்கு நைட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன், உன்னோட டெக்ஸ்ட்காண்டி நான் வெயிட் பண்ணுவேன் மோயன், ப்ளீஸ் டி அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். நீங்களும் ஒரு மாதிரி தலையாட்டிட்டு தான்டா அங்கேருந்து வெளில போகிறீங்க. உங்கள் அம்மா ஆல்ரெடி அங்கே இருக்காங்க. ஏய் என்னடி ஆச்சு, இவ்வளோ டைம் ஆச்சு, உங்கள் அப்பாவே வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான்டா உங்கள் அம்மா ஒரு டாக்ஸி புக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பாதியோட வரல தான் உங்கள் அப்பா கால் பண்ணியிருப்பாரு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. சரி ஓகேங்க, நான் கார் டாக்ஸி புக் பண்ணிட்டேங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால தாண்டா வந்திருப்பாங்க. சீக்கிரம் வாடி அப்படின்னு தான்டா உங்களையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது. உங்கள் அம்மா பேசிக்கிட்டே போகிறாங்க எக்ஸாமில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்களும் ஒரு மாதிரி தலையாட்டுறீங்க. உங்கள் வீட்டுக்கு போகிறீங்கடா, உங்கள் அப்பா பேசுகிறாங்க. நீங்களும் எல்லாத்துக்கும் ஓகே, நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு தான்டா உங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது நைட் 8:30 தான் ஆகுது. 10 o'clock அர்ஜுனுக்கு ஃப்ளைட்ரா. அவன் ஃபோன் வச்சுட்டு அவன் ரூம்லேயே தான் இருக்கான். வீட்டில் தான் அவனோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் அர்ஜுன் டைம் ஆச்சு வேமா வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க, அவன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. டே மச்சான் வாடா, டைம் ஆச்சுடா, அம்மாவுக்கு வேற கூட்டி போகணும். கண்டிப்பாக அவள் டெக்ஸ்ட் பண்ண மாட்டாடா, உன்னை லவ் பண்ணலடா மச்சான், புரிஞ்சுக்கடா. இல்லைடா, எனக்கு கண்டிப்பாக லவ் பண்ணுறா மச்சான், புரிஞ்சுக்கடா. இவ்வளோ நாள் பண்ணாதவ இன்னைக்கு பண்ண போகிறாளா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் அர்ஜுன் டைம் ஆச்சு என்ன பண்ணுற, ஓ நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஏன்னா 9 o'clock ஆகுது. அவங்க தாண்டா ஏர்போர்ட்டுக்கு காரில் போய்கிட்டு இருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் ஒரு காரில், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு காரில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நீங்கள் தான் உங்கள் வீட்டில் சாப்பிட முடியாமல் சாப்பிட்றீங்க. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பாவும் என்னாச்சுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லைப்பா ஒன்றும் இல்லை. ஏங்க ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணியிருப்பாளுங்க, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, போக போக சரியாயிரும் அப்படின்றாங்க. ஃபீல் பண்ணாதடா, நம்பர் வாங்கியிருப்பில்ல, கால் பண்ணி பேசுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நினப்பு உங்களுக்கு வருது. ஏன்னா அர்ஜுன் சொல்லியிருப்பான், நீ கால் பண்ணி எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணா தான் நீ கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் நிறையா சொல்லியிருப்பான். நீங்களும் பாதியோட ஸ்டாப் பண்ண எடுத்தேன்டா உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா அப்பா கூப்பிட்ருப்பாங்க. ப்ளீஸ்ப்பா, சரி விடுங்க, ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கா அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்பா விட்டுருப்பாங்க. நீங்களும் உங்கள் ரூம்குள்ளே போய்தான்டா ரொம்ப அழுகுறீங்க. உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் தான் வருது, கஷ்டமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருப்பீங்க, அவளும் சரி விட்டுடி அப்படின்ட்டுருப்பா. இப்படியே ஒரு 9 o'clock ஆகுது. உங்கள் ஃபோன் எடுத்து தான்டா அந்த நம்பரை போடுறீங்க. அர்ஜுனால் ட்ரை பண்ணவே முடியாது, அதனால் அவன் ஃப்ரெண்ட்ஸை தான் ட்ரை பண்ண சொல்லியிருப்பான். அவன் ஃபோனவே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் வருமா, உங்கள்கிட்ட கால்ஸ் வருமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏர்போர்ட்டுக்கும் ரீச் ஆகிட்டான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஹக் பண்ணி அழுகுறான். மச்சான் இன்னும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணல மச்சான், டேய் புரிஞ்சுக்கடா, அவன் லவ் பண்ணல மச்சான் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அர்ஜுன் டைம் ஆச்சு வா. ஓகேடா போயிட்டு வரேன் மச்சான், இதுக்கப்புறம் நான் உங்களை எப்போ பார்க்க போன்னு தெரியலடா அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகுறான். டக்குன்னு ஒரு எங்கன்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஹார்ட் பீட்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி ஹீட் ஆகி ஒரு மாதிரி ஹார்ட் வலிக்குது. மச்சான் அவன் ஃபோன் எடுத்து பார்க்க அவனுக்கு கைகள்லாம் ஷிவர் ஆகுது, நடுங்குது. அவன் ஹேண்டில் தான் ஃபோன் இருக்கும். ஒரு மாதிரி எடுத்து எடுத்து பார்க்குறான். மேலே ஒரு மாதிரி இழுத்து பார்க்குறான். பார்த்தா புது நம்பர்லேருந்து ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கு. கை ஷிவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அதை டச் பண்ணுறான். ஹாய் அர்ஜுன், நான் ஒயன், கம் பேக் ஜூன்.
அந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான். அவ்வளோ ஹாப்பியா அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ஹக் பண்ணி அப்படி கத்தி அழுகுறான். அம்மா அப்பா போயிருப்பாங்க. ரிட்டர்ன் திரும்பி பார்க்குறாங்க. ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ். அவங்க அம்மாவும் இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்திருப்பான். ஆனால் இப்போ அவ்வளோ சிரிச்சு சந்தோஷமா இருக்கான். என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ பயப்படாத அப்படிதான்டா. அவங்களோட அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் காட்டுறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். டேய் மச்சான், என்னடா? ஏய், அவ கம் பேக் ஜூன் கூப்பிட்ருக்காடா. அப்போ கண்டிப்பாக என்னோட லவ் அக்செப்ட் பண்ணியிருக்கால. ஏன்னா நான் திருப்பி வந்தால் கண்டிப்பாக என் கூட கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லியிருக்கேன்டா. அதனால தானே அவள் இந்த மாதிரி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா அவன் சொல்லிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கான். இவனோட நேமை வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மச்சான் உன்னை தாண்டா கூப்பிடுறாங்க, போடா. டேய், எனக்கு இப்போ அவளை பார்க்கணும் போல இருக்குடா. திருப்பி அவன் டெக்ஸ்ட் பண்ணுறான். பட் ஒரு டிக் தான் இருக்குது, டபுள் டிக் விழுகலை. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து வச்சுட்டீங்க. அகெயின் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டேய் மச்சான் கிளம்புடா அப்படின்றாங்க. அவங்களே செக்யூரிட்டி தான்டா. அவங்க நேமை கூப்பிட்டு அவனையும் கூட்டிகிட்டு போயிடறாங்க. அவன் ரொம்ப ஹாப்பியோட அவன் ஃபோனை பார்த்துட்டே போகிறான். இவன் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டான்டா. இந்த சைடு நீங்கள் தான். அதுக்கடுத்து அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை. அவன் தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவான். ஆனால் நீங்கள் அதை எடுத்து மட்டும் பார்ப்பீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டேஸ் மந்த் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவனோட கிராஜுவேஷனும் வந்துச்சு. அப்போ அவனால் வர முடியல. அவனை பற்றி எந்த நியூஸும் இல்லை. நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் மட்டும் வரும், நீ ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த கிராஜுவேஷன் டயத்துலலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா மீட் பண்ணியிருப்பீங்கடா. உங்களோட பிரின்சிபல் தாண்டா உங்கள் அப்பாட்ட பேசியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிறனால அதே காலேஜில் உங்களை ப்ரொஃபஸராக டீச் பண்ண சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. நீங்களும் போயிருப்பீங்கடா. அப்படியே ஒரு 5 மந்த் அங்கே ஒர்க் பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் உங்கள் ஃபோன் தான்டா 4th ஃப்ளோரில் தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் கூட பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் ஃபோன் ஒரு மாதிரி கை ஸ்லிப் ஆகி தான்டா கீழே விழுந்திருக்கும். இதுதான்டா, எக்ஸ்கியூஸ் மீ, சரி ஓகே போங்க மேம், உங்கள் ஃபோன் விழுந்துருச்சு அப்படிதான்டா நீங்கள் வேகமாக ஸ்டெப்பில் இறங்கி வேகமாக ஓடுறீங்க. ஏன்னா 4th ஃப்ளோரா? ஆமாம். அதுலேருந்து வேகமாக போய் கீழே ஒரு ஸ்டாப் பார்த்துருப்பாங்க. என்ன அப்படின்ட்டு எடுத்து பார்த்துருப்பாங்க. பார்த்தா அது ரொம்ப நொறுங்கி சுக்கா போயிருச்சு. நீங்கள் போய் தான் பார்க்குறீங்க. பார்த்தா "ஒயன் உங்களோட ஃபோனா?" அப்படின்றீங்க. ம், என்னோட தான் அப்படின்ட்டு அவங்க உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அது அப்படியே பிளாட்டாக இருக்குது. இதுக்கு மேலே அதை ரிப்பேர் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் மனசே ஒரு மாதிரி உடஞ்சிருச்சு. இன்னைக்கு உங்கள் அம்மா கால் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அர்ஜுன் பண்ணியிருப்பான். பட் போயிருக்காது. நீங்கள் தான்டா உங்களோட கிளாஸ் முடிச்சு வீட்டுக்கு போய் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி என் ஃபோன் உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் ஏன் சொல்ல மறந்துட்டேன்டா, இன்னி நீ வேலைக்கெலாம் போவேனா உங்கள் அப்பாவுக்கு அவர் ஒர்க் பார்த்த இடத்துலையே நம்மளுக்கு வீடு பார்த்துட்டாங்க. இனிமேல் நம்ம அங்கே போகிறோம் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக இருக்குது. நீங்களும் சரிம்மா அப்படின்றீங்க. உங்கள் ரூமில் தாண்டா போய் இருந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஃபோன் போச்சு. இப்போ இந்த ஊரை விட்டே போகிறோம். ஏன்னா உங்கள் அப்பா வேறு ஊரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கேருந்து தாண்டா இங்கே வர்றாங்க. ரொம்ப உங்கள் அப்பாவுக்கும் ஒரு மாதிரி போயிட்டு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கனால தாண்டா அங்கேயே பக்கத்துலேயே ஒரு பிளாட் பார்த்துருப்பாங்க. உங்கள் அப்பா அப்படி தாண்டா ஒரு வேனோட வீட்டுக்கு வந்துட்டாரு. ஏன்னா இன்றைக்கே பேக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி உங்களோட ஃபோன் உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அவரும் ஒரு புது ஃபோன் தாண்டா வாங்கியாந்து உங்கள்கிட்டயே கொடுக்குறாங்க. ஒயனோட லக்கேஜ்லாம் எடுறா அப்படின்றாங்க. அப்பா இன்னைக்கே வா? ஆமாம் ஒயன், நீங்களும் தாண்டா உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு தான் நீங்கள் இப்போ ஜம்பு மாவன் வீட்டில் தான் அதாவது பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. உங்கள் அப்பா காலேஜுக்கும் போயிருப்பாரு, உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாரு. பட் இன்னமும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. நைட்டு வந்திருப்பாருடா. என்னாச்சு ஒயன், நீ சிம்மு போடலையாடா? உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்பா எனக்கு வேறு சிம்மு வாங்கி கொடுக்குறீங்களாப்பா? எனக்கு இந்த சிம்மு போட்டால் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நினப்பு தப்பா வருது. ரொம்ப மிஸ் பண்ணுறேப்பா. அதனால ப்ளீஸ் எனக்கு வேறு சிம்மு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டுருப்பீங்க. உங்கள் அப்பாவும் ஓகே சொல்லியிருப்பாரு. அதனால தான்டா நீங்கள் இந்த சிம்மு போட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த சிம்மு போட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசலாம். ஆனால் அர்ஜுன் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவார். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இதை சிம்மு போட்டிருக்கவே மாட்டீங்க. இப்போ இந்த நேமை கேட்டோன்னே உங்கள் நெக்கில் கிடக்கிற அந்த செயினை எடுத்து உங்கள் கையால் பிடிச்சி பார்க்குறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு கண்ணே கலங்குது. ஓகேடா, இந்த பாட்டு இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். லவ் யூ ஆல் மீ, மிஸ் யூ. உங்களை கஷ்டப்படுத்துனதுக்கு ஐ எம் சாரி. ஏன்னா நானே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன். இதுக்கப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், ஷுகாவுக்கு ஒரு பர்த்டே. அவருக்கு ஒன் ஷர்ட் போடலாமா எஃப்எஃப் போடலாமான்னு கன்ஃபியூஷனாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நான் புது எஃப்எஃப்பும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்டிங் எஃப்எஃப் முடிக்காமல் நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை.
இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்கடா இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு.